தனக்கு எதிராக பன்னீர்செல்வம் என்ற பெயருடன் களம் இறக்கப்பட்ட வேட்பாளர்கள் குறித்து ராமநாதபுரம் வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேசியதை மைக் கச்சேரியில் பார்க்கலாம். ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு நான் பல தேர்தல்களை கண்டிருக்கிறேன் இயக்கத்தின் சார்பாக. ஆனால் ஒரு நிராயுதபாணியாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு இதய சொத்தியோடு நான் உங்களுடைய பாதந்தொற்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பன்னீர்செல்வம் கதையை நான் இடையிலே நிறுத்திவிட்டேன், அது மட்டும் சொல்லிடுறேன். 6 பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க, நாமினேஷன் போட்டாங்க. இந்த சதி வேலையை யார் வகுத்து கொடுத்தது? பேரை மட்டும் சொல்லுங்க, அடைமொழியில் எப்படி ஒரு சதித்திட்டம் வந்துச்சு. தேடி தேடி கண்டுபிடிச்சு பன்னீர்செல்வங்கிற பேரை பல பேரில். ஆனால் ஓட்டக்கார பன்னீர்செல்வம் என்பது ஒரே ஒரு நான் தான். அதை அவர்களால் இன்னொரு ஓட்டக்கார தேவரமான் பன்னீர்செல்வத்தை கண்டுபிடிக்க முடியல. சரி, அது எப்படி நான் பேட்டியிலையும் சொல்லியிருந்தேன், எப்படி அங்கே கண்டுபிடிச்சு முதல் சின்ன இந்த 6 பேர், முதல் சின்ன வாலி, 2வது இதில் பலாப்பழம், 3வது இந்த கொத்து, திராட்சை கொத்து, எல்லாரையும் போட்டாங்க. தேர்தல் கமிஷன் சட்ட விதிப்படி 1க்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்னத்தை கேட்டால் குழுக்களில் தான் போடுவாங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களாக இருப்பவர்கள் முதல் இப்போ எடுத்து பார்த்தாங்க. 6 பேர் நாங்கள் குழுக்களில் போடுங்கட்டாங்க. நாங்களும் சரி குழுக்களில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருத்தருக்கு விழுந்துருச்சு வாலி, 2வது பலாப்பழம் வருது. இந்த பலாப்பழம் என்ன செய்யறேன்னு கேட்டாங்க. நான் அனுப்பிச்சி விட்ட சீஃப் ஏஜென்ட் இல்லை குழுக்களில் போடுங்கன்னா அதையும் குழுக்களில் போட்டாங்க. குழுக்களில் பலாப்பழம் நம்மளுக்கு விழுந்து போச்சு. இப்போ வாலி ஊழையை காட்டிலும் இன்றைக்கு பலாப்பழம் நம்மளுக்கு கிடைத்தது இறைவன் செயல். இருக்கிறதுலே பெரிய பலாப்பழம் தான். முக்கணிகளில் மா, பலா, திராட்சை, வாழை, இதுதான் நம்முடைய முக்கணி. மக்களுக்கு சுவையான சுவையை தருகின்ற அத்தனை புரதச்சத்துக்களும் இந்த 3 பழங்களில் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.